நம்ம கையிலும் எழிலும் தீபிகாவோட முகத்தில் கரியை பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க மறக்காம கீழே ரெட் கலர் ஆர்ட்டை போட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதாவது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையிலும் எழிலும் ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இதுக்கு மேலே வந்து போயின்னா யாராலையுமே அதை தடுக்க முடியாது. அதே மாதிரி தீபிகா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட ஃபைனல் லெவல் வரைக்கும் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது லாஸ்ட்டாக வந்து போயின்னா 4 பேர் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி அடுத்த போட்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? அந்த ஒரு போட்டியில் நம்ம அதாவது தீபிகாவும் அதே மாதிரி நம்ம கயலோட டீம் 2 பேரோட டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகுது. அதுலேயும் நம்ம கயலுக்கு கொடுக்கக்கூடிய மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 9 மார்க் வந்து கொடுக்குறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பை தூக்கி நம்ம கயலோட கையில் கொடுக்கும்போது இந்த தீபிகாவோட முகம் பார்க்கணுமே அப்படியே பொசுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி போயிடுது. என்னடா அது நம்ம தான் ஜெயிப்போம், இவங்க தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கில் இருந்துட்டுருக்கா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.